சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு தான் சோழத்தட்டு விளைஞ்சிருக்கும் கரிசல் மண்ணே கருப்பு தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்பு தான் சோழத்தட்டு விளைஞ்சிருக்கும் கரிசல் மண்ணே கருப்பு தான் கரிவேலம் மரத்தை பாரி கட்ட குயிலை கருப்பு தான் கர்மேகம் கூடியிருக்கும் அம்மாவாசை கருப்பு தான் கரிச்சா இணைக்குது கருப்பு செய்யும் கருப்பு தான் கரிச்சா இணைக்குது கருப்பு செய்யும் கருப்பு தான் நினைச்சா இணைக்குது உன் பேரு இனிப்பு தான் நினைச்சா இணைக்குதடி உன் பேரு இனிப்பு தான் கருவாச்சி என் கருவாச்சி கருவாச்சி என் கருவாச்சி வெள்ளாடி வீடு வச்சான் நிறத்த பாரு கருப்பு தான் வெள்ள பால் கொடுக்கும் எரும மாடு கருப்பு தான் வெள்ளாடி வீடு வச்சான் நிறத்த பாரு கருப்பு தான் முக்க கிழமை வாய் சிரிச்சா சொத்த பள்ளி கருப்பு தான் உதட்டி சின்ன மச்சம் அதுவும் கூட கருப்பு தான் வெள்ள முடிமாது மறைக்கிறியே கருப்பு தான் இப்போ காதல் வந்த பொது உடமை ஆயாச்சி கருவாச்சி என் கருவாச்சி கருவாச்சி என் கருவாச்சி கருவாச்சி என் கருவாச்சி அம்மா
அன்று முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும். நெஞ்சத்தில் முருகா நினைக்கின் இருகாலும் தோன்றும். வெஞ்ச மலரில் அஞ்சலி என வேல் தோன்றும். முருகா என்று ஓதுவார் முன். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசர் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நினைக்க நம்பியே எப்பொழுதும் கேட்டு விடுவேன் நான். முருகா முத்துக்குமரா உன்னையே நம்பியிருக்கும் இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதன் நமக்கு வேலை. செவ்வேளை இருவேளையை வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். எங்க முனியாண்டி இருக்காரு, கருப்பசாமி இருக்காரு, நீ கந்த வேலை மட்டும் வணங்கணுங்கிறிய. நேற்றைய தினம் கருப்பருக்கு கிடா விட்டு. ஆமா, அவரை வணங்கலாமே. இப்ப கருப்பருக்கு தானே விழா. இல்ல நம்ம கிராமத்துல உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்துதான் இந்த விழா. அப்ப ஏன் நம்ம கந்த வேலை வணங்க சொல்லுது? சில அறிவாளிகளுக்கு கேள்வி எழும். நம்மலாம் பிறந்திருக்கிறது கலியுகத்துல. இந்த கலியுகத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? கலியுக வரதன் கந்த பெருமான். அதனாலதான் தலைவரை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், பில்லு முதல் ஆளா எடுத்தாரலாம். அவர் எழுதான இருக்கு. சரி, அதுவும் அப்படியும் எழுத முடியாது. பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு, விளக்கத்துறாங்கல்ல, அவரும் கையெழுத்து போட்டதான் எடுக்க முடியும். சரி இருக்கட்டும். இப்ப அற்புதமா இருக்கு. ஹலோ ஹலோ நன்றி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
அவன் செயல், அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. எனக்கு ரொம்ப நாள சந்தேகம், என்ன சந்தேகம்? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? அப்படிதான் எல்லாரும் சொல்ல நம்பிக்கை இருக்கு. அதான் நம்பிக்கை தானே. நாம தான் உழைக்கிறோம், நாம தான் சம்பாதிக்கிறோம், நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நாம தான் பூர்த்தி செஞ்சுக்கிறோம். நமக்கு தேவையானவங்க ஏதாவது ஒரு தேவை வச்சுட்டாங்கன்னா அதை செய்யறது நம்மளுடைய தேவை தானே. அப்படி நினைச்சா அந்த தேவைக்கு உண்டான தேவைகள் எல்லாம் பூர்த்தி. ஏதாவது புரியுதா? அப்படிதான் அடுத்த வருஷம் நாடகம் வைக்கும் பொழுது என்னையவே கூப்பிடுவாங்க. அந்த அம்மா போன வருஷம் என்னமோ சொல்லுச்சுப்பா தேவைன்னு. அது என்னன்னு தேவைன்னு இன்னைக்காவது சரியா சொல்லுதான பார்ப்போம், அழைச்சிட்டு வருவாங்க. அதுவும் நமக்கு தேவைதான் நினைச்சு அந்த தேவைகளை பூரா பூர்த்தி செய்யறது நாம தான். இது எல்லாமே நம்ம தானே செய்யறா. இதுல ஆண்டை என்ன செய்யறாரு? கருப்பருக்கு கடா வெட்டினா ஒரு 50,000 தூக்கி இந்தப்பா கலையரங்க கட்டுங்க நான் கொடுப்பாரு. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்தா தான் கலையரங்கம் நடக்கும், உருவாகும் இல்லையா? அதான் நமக்கு என்னென்ன தேவையோ, ஒலிபெருக்கியார் இருக்காருன்னா அவர்கிட்ட எனக்கு தேவையானது என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு வரணும் தெரியும். ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டால்தானே அது நமக்கு கிடைக்கும். கேட்டதுனால தானே இது நமக்கு கிடைச்சிருக்கு. நாடக கலைஞர்கள் சிரமப்படக்கூடாது. அதை விட சிறப்பு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நாடகம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய இறைவனுடைய சக்தி இருக்கா இல்ல அதான் பேசுறேன். அதை விட ரசிகர்கள் உட்கார்றதுக்கு பாருங்க. கலையரங்கமே கட்டியாச்சுப்பா, அடுத்து என்ன சொல்லுவாங்க? அடுத்த வார்த்தை கலையரங்கெல்லாம் கட்டியாச்சு, நாடகத்துல உட்கார்ந்து ஆளுங்க பார்க்கணும் இல்லைங்க. அவங்களுக்கு மழையில நினைச்சிட்டு தானே பார்க்கணும். அதுக்கு பாருங்க, அதுவும் ஏற்பாடு, முன் ஏற்பாடு. இப்ப இந்த மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த படிச்சேன். சுவாமி விவேகானந்தர்னா எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஆட்களே இருக்க தெரியுங்களா? எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. இனி வரக்கூடிய சந்ததியருக்கும் தெரியும். ஆனா சுவாமி விவேகானந்தரை தெரிந்த அளவிற்கு அவருடைய குருநாதர் யாரு தெரியுமா? அது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா அவருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருக்கு திருவரங்கம் போனீங்கன்னா திருவரங்கத்திலிருந்து அப்படியே நீங்க சிதம்பரம் போற வழியில பாத்தீங்கன்னா இடதுபுறத்துல அவருக்கு மிகப்பெரிய மடமை ஏற்படுத்தி அங்கே நிறைய பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது இங்கே உள்ள காலகட்டத்தில் உள்ள நிலவரம். அப்ப ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நீங்க அந்த ஆராய்ச்சிக்குள்ள நீங்க போக வேணாம். கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் இருக்கிறாருன்னா காட்ட முடியுமா கடவுளை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இப்ப சாப்பிட்டோம் இன்னைக்கு கடையில சாப்பிட்டா அவங்க எல்லாம் கடை வெட்டி சாப்பிட போட்டு நம்மளை மட்டும் கடையில சாப்பிட வச்சுட்டாங்க. இருக்கட்டும், நம்ம இருந்தது நம்ம ஆதரவு நம்ம ஊரு, அதைத்தான் சொல்ல நமக்கு வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நமக்கு பெரிய விருந்தா இருக்கு, நம்ம சொந்த ஊர் ஆகி போயிடுச்சு. சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, சோறு சமைக்கிறதுக்கு எல்லாருக்குமே, சாப்பாடு சமைக்க எல்லாருக்குமே தெரியும். சாப்பாடு என்ன பண்ணா ஒலைய வச்சிடறோம்ல, ஒலைய வச்ச உடனே அரிசியை போட்டுரும். ஒலை காஞ்ச உடனே அரிசி போடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அரிசியை போட்ட உடனே சும்மா அரிசியை சும்மா தானே அப்படி போட்டோம். போட்ட அரிசி கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணும் தெரியுமா? இப்படி குதிக்கும். அரிசி இப்படி குதிக்கும்ல. அப்படி அரிசி குதிக்கும் பொழுது இந்த சின்ன குழந்தைங்க இருக்குல்ல, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது ஒரு விஷயம். என்ன தெரியுமா? நமக்கு உயிர் இருக்கு, நம்ம ஓடுறோம் விளையாடுறோம் இப்படி குதிக்கிறோம். ஒருவேளை இந்த நம்மள மாதிரி இந்த அரிசிக்கு உயிர் இருக்குமோ அப்படின்னு இந்த அறியாத வயசுல உள்ள குழந்தைங்க நினைக்குமா. ஆனா நம்மை போன்ற ஆட்கள் என்ன நினைப்பா, எதுக்கு அரிசி குதிக்குது அப்படின்னா விறகு கட்டன்னு
ஒண்ணு உள்ள இருந்து எரியறதுனாலதான் அரிசி குதிக்குது இல்லையா? ஆமா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பேரு சொல்லுவாங்க பாத்துருக்க, ஏய் இந்த நாடகத்தை நான் ஒரு ஆள் இல்லைன்னு நடத்த முடியலையே, எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க தெரியுமா? இங்க இல்லை, இங்க நிறைய பேர் சிரமப்பட்டிருக்கீங்க. ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க, என் ஒருத்தனாலதான் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில இது வெளி உலகத்துல, வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாத்துருக்க, ஏய் நான் ஒரு ஆள் போய் ஆள் கொண்டு வாசிச்சு காசு கொண்டு வர்றதுனாலதான் நீங்க எத்தனை பேர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே குதிப்பாங்களாம். இந்த அரிசி மாதிரியே அப்படி அது புரியுறவங்களுக்கு புரியும். இப்படி குதிக்குது இல்ல, அந்த மாதிரி இது மாதிரி குதிக்கிறாங்கல்ல ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள வெளியில எல்லாம் குதிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி குதிக்கிறவங்களை பார்த்து இறைவன் சொல்லுவாரா, அட கிறுக்கா, விறகு கட்டன்னு ஒண்ணு உள்ள இருந்து எரியறதுனாலதான் அரிசி குதிக்குது. அது போல நான் உன்னுடைய உடம்புக்குள்ள மூச்சு காற்று, அதாவது உயிர் என்ற ஒரு விறகு கட்டைய உள்ள வச்சிருக்கேன். விறகு கட்டைய வெளியில எடுத்துட்டா அரிசியினுடைய குதிப்பு எப்படி அடங்கி போயிருமோ, அதுபோல நான் உன் உடம்புக்குள்ள உள்ள வச்சிருக்க உயிரை வெளியில இழுத்துட்டேன், நீ அடங்கி போயிடுவ. புரியுதா? அப்போ இறைவன் இருக்கிறாரா இல்லையா? கைத்தட்டி கொடுக்கலாம். ஏன்னா இது நான் சொன்னது, பெரிய ஞானி சொன்னது. அப்ப அது வரைக்கும் தான் நம்முடைய ஆட்டம் இல்லை. அப்பா இதெல்லாம் யாருடைய செயல் அப்படின்னா எல்லாம் இறைவன் செயல். இதை நான் ஒரு விஷயத்த படிச்சேன்னா உடனே நம்பிட மாட்டேன், அதுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி வேற பண்ணுவேன். இது சரியா வருமா? ஆமா, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறது சரியா இல்லையா அப்படின்னு இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது எந்த விஞ்ஞானிகள்னாலையோ எந்த மருத்துவர்கள்னாலையோ எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர்கள்னாலையோ இந்த உடம்புக்குள்ள ஒரு மனிதனுடைய உடம்பை பிரிச்சு அதுக்குள்ள எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு இப்ப நீங்க கைபேசி ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அதுல பிரிச்சு பார்த்து அதெல்லாம் காட்டுறாங்க. நான் பார்த்தேன், இந்த இடத்துலதான் கிட்னி இருக்கு, இந்த இடத்துல இதயம் இருக்கு, இந்த இடத்துல குடல் இருக்கு, இப்படி ஒண்ணுன்னா பாகங்கள் பிரிச்சு காட்டுறாங்கல்ல. ஆனா எந்த மருத்துவராவது எந்த ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகளாவது இந்த இடத்துலதான் உயிர் இருக்கு அப்படின்னு காட்ட முடியுமா, சொல்ல முடியுமா? அப்ப நம்ம மனிதர்களினால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த ஆண்டவன் மறைச்சு வச்சிருக்கான் பாருங்க. அப்ப எவ்வளவு மிக பெரியவன். அதைத்தான் சொன்னாங்க, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்கும் கன்று வைத்தான், அந்த ஏழையின் பெயர்தான் இறைவன். தாம் தான் பெரும் வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவரையும் நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அப்ப இறைவன் என்பவன் மிக பெரியவன். அதனால எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற ஆத்ம திருப்தியோட நம்பிராஜுடைய விளக்குமகள் தான். காவலுக்கு செல்ல வேண்டியது என்னுடைய கடமை. கடமைக்கு போகணும் அப்படி இல்லாம கடமை உணர்ச்சியோட போகணும். உணர்ச்சி ரொம்ப முக்கியம். உடம்புல உணர்ச்சின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்களேன், எறும்பு ஏறினாலும் தெரியாது, எரும மாடு ஏறினாலும் தெரியாது. நல்ல பட்டிக்காரன் தான் போட்டிருக்காரு வெங்கடேஸ்வரன். சரி, அப்ப எரும மாடு ஏறி மிதிச்சுட்டு போனாலும் தெரியாது. அப்ப உணர்ச்சி வசப்படணும். வசப்படணும்னா நமக்குள்ள இருக்கணும். ஆனா அதே வார்த்தையை தமிழ் வார்த்தையை பிரிச்சு பார்த்தோம் வச்சுங்களேன், பொருள் வேற மாதிரி கிடைக்கும். உணர்ச்சி வசப்படணும், ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரே மாதிரி தெரியுதா? உணர்ச்சி வசப்பட்டால் நம்ம உடம்புக்கு நல்லது. உணர்ச்சி நம்ம வசத்துல இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டால் நம்ம உடம்புக்கு கெடுதல், பிரஷர் ஏறும், சுகர் வரும், எல்லாம். அதனால
இப்போ யார் வணங்கினா அம்பாட வணங்குவான். தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி. ஒரு விஷயம் நேரமாயிட்டது அப்படிங்கிறதுக்காக யாரும் கொஞ்சம் அவசரப்படுத்த வேணாம். ஏன்னா இது வந்து சாதாரணமான வேலை இல்லை. இந்த மைய கொஞ்சம் இப்படி இழுத்துக்கன்னா இங்கிட்ட திருப்பி இது போயிடும். அதனால நம்ம ஊர் நம்ம கிராமம் உங்க மன நிறைவடைகிற அளவுக்கு நாடகத்தை சிறப்பா நடத்துவோம், நடக்கும் என்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன். அதே நம்பிக்கையோட கொஞ்சம் அவசரப்படுத்தாம பார்த்தீங்கன்னா நாடகம் சிறப்பா நடக்கும். அந்த பணிவா உங்ககிட்ட கேட்டுக்கிறீங்க எல்லாருக்கிட்டையும். தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி துணையே மகமாயே தாயே கருமாறி. கந்தன், கடம்பன், கதிர்வேலன், சண்முகன், சடாச்சரன், ஆறுமுகன், சரவணன். ஏன் அந்த இடத்தை அழுத்துறேன்? ஏன்னா விஷயமே இருக்கு. நான் பழனி மலைக்கு பாத யாத்திரையா குறைஞ்சது ஒரு 10-15 வருடங்கள் பாத யாத்திரை நான் போயிருக்கேன். எனக்கு பழனி மலைக்கு ஒரு யோசனை வந்தது. பழனியில் மட்டும்தான் முருகன் இருக்காரு. சின்ன பிள்ளையில நான் முருகனுடைய பக்தி. எங்க கிராமத்தில் கூட ஒருத்தர் கேட்டாரு, முருகன் உனக்கு என்னதான் கொடுத்துருக்காரு? எங்க பக்கத்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். என்னை வாழ வச்சுட்டு இருக்கிறது காரைக்குடி. நான் வளர்ந்தது ஆமா இலுப்பூர். கீரனூருக்கும் இலுப்பூருக்கும் இடையில இருக்கக்கூடிய மருதம்பட்டி என்ற சின்ன கிராமம். அப்ப அங்க ஒருத்தர் கேட்டாரு, பழனி மலைக்கு பாத யாத்திரையா நடந்து போறிய, முருகன் உனக்கு என்னதான் அப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவருக்கு எனக்கு அப்போதைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து காரைக்குடி வந்த பிறகு திலகவதி என்ற பெயரை 5-6 மாவட்டங்களுக்கு தெரிய வச்சிருக்காரு முருகன். மருதம்பட்டிக்குள்ளேயே இருந்திருந்தேன்னா நான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருப்பேனா? ஆனால் நான் நாடக நடிகை என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். ஏன்னா பாரதியார் சொன்னார், என்ன வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்க விழுந்தால் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவனில் ஆணுக்கு எங்கே பெண் இழைப்பிழைக்கான் என்று கும்மியடி அப்படின்னாரு பாரதியார்.
வீட்டுக்குள்ளதான் பெண்கள் அடைஞ்சு கிடக்கணும் இல்லை, அவங்கக்கிட்டையும் திறமை இருக்கு, அவங்களாலையும் படிக்க முடியும். திமிரு பிடிச்ச ஆம்பளை யாராவது வந்தாங்கன்னா, நான் யாரை சொல்றேன்னு ஒரு சில பேருக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்தாங்கன்னா அவங்கள எதிர்த்து வாதாடக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்தவர் யார் என்றால் எம்பெருமான் முருகப்பெருமான் தான். அவர் தான் கொடுத்தாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு, நான் வேற வேலைக்கு போயிருந்தேன்னு வச்சுங்களேன், அவர் தான் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாம போயிருக்கோம். ஆனா அவருடைய புகழை பாட சொல்லி அவருடைய கதையிலேயே கந்த புராணத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய முருகப்பெருமானுக்கு என் உயிர் உள்ள வரைக்கும் அவருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அவர் பாதர விந்தங்களில் என்னுடைய அதாவது எல்லா பணிகளையும் அவர் பாதர விந்தத்துல நான் கொடுக்குறேன், அவர்கிட்ட கொடுக்குறேன். என்னையுமே ஒப்படைச்ச பிறகு வேற என்ன வேணும்? ஒரு ஏன் விஷயம் சொல்லிட்டு இருக்குன்னா, பழனி மலைக்கு போயிட்டு இருக்கமே, முருகனுக்கு 6 படை வீடு இருக்குல்ல, சரி ஒவ்வொரு படை வீடுகளும் போவோமே அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படை வீடுகள் போயிட்டு இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன்,